என்னோட பேர் தர்மேந்திரா, ஜெனரல் மேனேஜர் அதுல்யா சீனியர் கேர். இன்னைக்கு உலக யோகா தினம் மற்றும் மியூசிக் டே. ஸோ யோகான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் அதை பத்தி ரொம்ப அதிகமா பேச தேவையில்லை. அண்ட் மியூசிக், இசை எல்லாருக்குமே தெரியும், நான் அதை புதுசா ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இசையும் யோகாவும் ரெண்டும் கலந்தா எப்படி ஒரு புதுமையான ஒரு உலகத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல தெரப்பி இல்ல ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும் அப்படின்றத டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியல. இது புதுசான ஒரு யுக்தி, அதுவும் ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ். அதுல்யான்னு பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா, இங்க இருக்க ரெசிடென்ட்ஸை அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் சேஃபாகவும் சந்தோஷமா வச்சுக்கிறது தான் அதுல்யாவோட நோக்கம். அதுல இன்னைக்கு இந்த முக்கியமான யோகா தினம் மற்றும் மியூசிக் டே ரெண்டையும் சேர்த்து டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி மூலமா எங்களோட சீனியர் சிட்டிசனை அவங்களோட நிறைய ஒரு ப்ரெஷரோ இல்ல எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வைக்கணும்ன்ற ஒரு பெரிய நோக்கத்துல இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்க கண்டு கழிச்சுப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இதன் மூலமாக இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பின் மூலமாக உடலில் உள்ள எல்லா தசைகளும் ஒரு நரம்புகளும் எல்லாவோட உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட்டு அவர்களுடைய அமைதியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம். இது அதுல்யால எங்க சீனியர் சிட்டிசனுக்காக நாங்க ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இது மேலும் தொடரும். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் மற்றும் ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டையும் கொடுக்கிறது அதுல்யாவோட நோக்கம். அதுதான் இன்னைக்கு நடந்தது, நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க. மிக்க நன்றி. சீனியர் சிட்டிசன் இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி பண்றச்ச நீங்களே பாத்தீங்க அவங்களுடைய முகத்துல இருக்க சந்தோஷம். சில விஷயங்கள்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, சில விஷயங்கள் பார்க்கும் போதே புரியும். நம்ம ஒரு சின்ன விஷயம், ஒரு உயிர், அதாவது வாய் பேச முடியாத ஒரு உயிர்கிட்ட போயிட்டு நீங்க ஒரு அன்பு காட்டும் போது அதோட நன்றி உணர்ச்சியை உங்களுக்கு எப்படி தெரிவிக்கணும் உங்களுக்கே தெரியும். சோ நம்ம மக்கள் அதே மாதிரிதான், பேசலனாலும் அவருடைய முகத்துல இருக்க அந்த சந்தோஷம், அதன் மூலமாக அவர்கள் எவ்வளவு பயனடைஞ்சாங்கன்றது நம்ம பார்க்க முடியுது. இது தொடர்ந்து நடக்கும். அதுல்யால பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஓன்லி ப்ரொவைட், சும்மா ஒரு ஷெல்டர் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாப்பிடுறது மருந்து மாத்திரை கொடுக்க மட்டும் கிடையாது. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. மிக நுண்ணிய முறையில் அவரோட ஆரோக்கியத்தையும் சந்தோஷம், முக்கியமா உண்மையை சந்தோஷமா இருக்காங்களான்றது மிக முக்கியம். சும்மா நம்ம எல்லாரும் பண்ற மாதிரி விஷயம் நம்மளும் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்மளால நினைச்சுக்க முடியாது. அவங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு கூட ரொம்ப நெருக்கமா போயிட்டு அவங்க கிட்ட டிஸ்கஷன் நிறைய பேசும்போதுதான் நமக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது. அப்படி எதிர்பார்க்கிற விஷயங்களை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது டெய்லி நடக்கும், வாழ்நாள் ஃபுல்லா நடக்கும். அவங்க இங்க எவ்வளவு நாள் அதுல்யால இருக்காங்களோ அத்தனை நாள் நாங்க அவங்களை பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கிறது தான் எங்களோட நோக்கம். இது தொடர்ந்து கொண்டே இருக்கும்.